உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் நல்ல திருப்பம் தரும் முகம் பார்க்கும் கண்ணாடி என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். என்னங்க, கண்ணாடி நல்ல திருப்பம் தருமா? அது எப்படிங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. பொதுவாக கண்ணாடிக்கு, அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு அதிக சக்தி இருக்கின்றது. நம் முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நோன்பு வைக்கும்பொழுது, கௌரி நோன்பு அதெல்லாம் வரும், அந்த நேரத்தில் கண்ணாடியும் வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம சீப்பு, குங்குமம் இதெல்லாம் வச்சு தருவோம், வெத்தலை பாக்கில் வச்சு தருவோம். அதோடு முகம் பார்க்கும் கண்ணாடியும் வைத்து தர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றது. இப்படி முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு சக்தி இருக்கிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு அதை நாம் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் தெரியுமா? சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த கண்ணாடியில் பொட்டெல்லாம் ஒட்டி வச்சுருவாங்க, இல்லை சரியாக துடைக்க மாட்டாங்க, இல்லை முகம் பார்க்குற அளவுக்கு மட்டும் துடைச்சிட்டு மற்ற இடத்தெல்லாம் அப்படியே விட்டுடுவாங்க, டஸ்ட்டாக இருக்கும். ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டைம் இல்லை சொன்னால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது, நல்ல திருப்பங்களும் கிடைக்காதுங்க. அதனால நம்ம சில விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கத்தான் வேண்டும். முகம் பார்க்கும் கண்ணாடியை நல்லா சுத்தமாக தொடச்சி பச்சின்னு வைக்கணும். அப்படி வைத்தால்தான் அந்த இல்லத்தில் எந்த துஷ்ட சக்தியும் அண்டாது. என்னங்க, முகம் பார்க்கும் கண்ணாடிக்கும் துஷ்ட சக்திக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குங்க. அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் கை இருக்கும், கை ரேகை, அந்த கையோட இது இருக்கும் இல்லைங்களா, அச்சு, கையோட அச்சு இருக்கும், காலோட அச்சு இருக்கும். அப்படியே ஒரு நம்ம தண்ணியில் கையை வச்சா ஒரு மாதிரி அச்சு விழும் தெரியுங்களா கண்ணாடியில், அது மாதிரி அச்சு விழும். அந்த அந்த உருவம் அப்படியே தெரியும். சில பேர் சொல்லியிருக்காங்க, நானே கேள்விப்பட்டு இருக்கேன், இவன் முகம் பார்க்கும் கண்ணாடியில் நைட்டில் திடீர்னு ஒரு உருவம் வந்ததுங்க, அது பயந்துட்டேன், அதுலேருந்து எனக்கு ஜுரம் மாதிரி வந்துருச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி என் பொண்ணு முகம் பார்க்கும் கண்ணாடியில் நைட்லாம் உட்காந்து கண்ணாடி பார்க்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுதான், அன்னிலேருந்து அவளுக்கு ஒரு மாதிரியாக மென்டலியாக டிஸ்டர்ப் ஆகிட்டா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நைட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி பெரியவங்க சொல்லுவாங்க, பார்க்காத நைட்டில் கண்ணாடியில் முகத்தை பார்க்காத, ரொம்ப நேரம் பார்க்காதுன்னு. எனக்கும் அந்த பயம் இருக்குது. நைட்டில் நான் கண்ணாடி பார்க்கவே மாட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்ச பயந்துட்டோம்னா, புலி அடித்து செத்தவனை விட கிளி அடித்து செத்தவன் தான் அதிகம்னு பயத்துலேயே நம்மளுக்கு ஏதாவது வந்துடும். அதனால தான் இரவில் நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே மாட்டேன். பார்த்து என்ன செய்ய போகிறோம், பார்த்தா தான் பயந்துடும். சப்போஸ் எதாவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் பயம் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான். ஏனென்றால் முகம் பார்க்கும் கண்ணாடியில் துஷ்ட சக்திகள், துஷ்ட ஆத்மாக்கள் இருக்கும். அது என்ன செய்யுமா, அந்த கண்ணாடியில் தன்னுடைய கை, கால், அது பிரிண்டெல்லாம் வச்சுட்டு போயிடும். அந்த இல்லத்தில் துஷ்ட சக்தி இருக்குது, துஷ்ட ஆத்மாக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடியை வாசலுக்கு நேராக வச்சுடுங்க. வைத்து விட்டு ஒரு இதே மாதிரி தொடர்ந்து வச்சு பாருங்கள். ஒரு மாதம் இல்லை 2 மாதம் அப்படி வச்சு பாருங்களேன். வச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் அதில் கையோட அச்சுப்படம் இல்லைன்னா காலோட அச்சுப்படம், துஷ்ட சக்தி அந்த இல்லத்தில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த அந்த கண்ணாடியில் தன்னோட கையையோ இல்லை காலோட பிரிண்ட்டையோ வச்சுட்டு போயிடும். நானே பார்த்துருக்கேன். அது பல பேரோட வீட்டில் நான் பார்த்துருக்கேன். சரிங்க, கண்ணாடி மூலியமாக நல்ல திருப்பம் வரும் சொன்னீங்களே, அதை சொல்லாமல் என்னென்னவோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. காரணம் இல்லாமல் எந்த ஒரு பேச்சுமே வராது. ஏனென்றால் முகம் பார்க்கும் கண்ணாடி துஷ்ட சக்திகளை இழுப்பது போல் நல்ல சக்திகளும் இழுக்கும். அந்த காலத்து பீரோவிலலாம் கண்ணாடி இருக்கும், கண்ணாடி வைத்து தான் பீரோவே வரும். இந்த காலத்தில் சில பீரோவில் தான் கண்ணாடி இருக்குது, பல பீரோவில் கண்ணாடியே இல்லை. பீரோவில் இருக்கும் கண்ணாடிக்கு சாம்பிராணி புகை அப்படி இல்லைன்னா ஊதுவத்திலாம் காட்டுவாங்க. கண்ணாடிக்கு இல்லைங்க, பீரோவை திறந்து அந்த பீரோக்குள்ளே இருக்கிற கல்லா பெட்டிக்கு, அந்த பணப்பெட்டிக்கெல்லாம் சாம்பிராணி காட்டுவாங்க, ஊதுவத்தி காட்டுவாங்க. இப்படி காட்டுவதனால் அந்த சாம்பிராணி புகையும் ஊதுவத்தி புகையும் அந்த கண்ணாடிக்கும் படும். அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, முகம் பார்க்கும் கண்ணாடியை நல்லா பளிச்சுன்னு தொடச்சி வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி நம்முடைய முகத்தை மட்டும் காட்டுவதில்லை, நம் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகளையும் காட்டுகின்றது. ஆகவே நீங்கள் தினமும் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை சும்மா ஒரு பேப்பர் போட்டு துடைக்கலாம். பேப்பர் போட்டு துடைச்சா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். டெய்லி பேப்பரை போட்டு துடைச்சிடுங்க. டைம் இருக்கும் பொழுது காலையில் ஒரு தடவை துடைச்சிடுங்க, ஈவினிங் ஒரு தடவை துடைச்சிடுங்க. கண்ணாடியை எந்த அளவுக்கு துடைச்சி நல்லா பளிச்சுன்னு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இல்லத்தில் நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல சக்தி அந்த இல்லத்தில் வரும். அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, அமாவாசையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து பூஜிக்க வேண்டும்னு. முன்னோர்களின் படம் நம்மிடம் இருக்காது. முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கும் பொழுது அந்த கண்ணாடியில் அந்த முன்னோர்களின் முகம் தெரியும். அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. லிஃப்ட்டில் கண்ணாடி இருந்தால் என்ன செய்வோம், உடனே அந்த முகத்தை நம்ம பார்ப்போம், நல்லா இருக்கான்னு. எங்கன்னா கண்ணாடி தெரிஞ்சால் மறுபடியும் பார்ப்போம், நல்லா இருக்கா நம்ம முகம் அப்படின்னு பார்ப்போம். அதே போல் தாங்க ஆத்மா சொல்கிறாங்க இல்லைங்களா, பெயின் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் கண்ணாடி ரொம்ப பிடிக்குமா.
அவர்களும் கண்ணாடியை வந்து தன்னுடைய முகத்தை பார்ப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கின்றது. அதனால தான் முகம் பார்க்கும் கண்ணாடியை நல்லா சுத்தமாக தொடச்சி வாரத்துக்கு ஒரு நாள் சாம்பிராணி புகையோ அல்லது அகர்வத்தியோ காட்டலாம். இது நல்லது தான். இப்படி செய்வதனால் உங்கள் இல்லத்தில் இருக்கும் துஷ்சக்திகள் அனைத்தும் விலகி ஓடும். முகம் பார்க்கும் கண்ணாடி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.